இங்க இருக்கிற உங்களில் அநேகரை நான் உங்களுக்கு விரல் சூண்டி சொல்ல முடியும். உயிர் பிழைத்தவர்கள் ஏராளம், இயேசுவால் வாழ்க்கை பெற்றவர்கள் ஏராளம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய தயவு பெற்று இன்றைக்கு வேலை பார்க்கிறவர்கள் ஏராளம். குடும்பத்தில் ஒன்றாய் இருக்கிறவர்கள், தேவனால் இணைக்கப்பட்டவர்கள் ஏராளம். ஆனால் நன்றி இல்லாமல் போனது ஏன்? ஆண்டவர் சொல்றார், நன்றி உள்ளவனாயிரு, அப்பத்தான் முடிவு மகிமையாக இருக்கும். ஆமென். உங்க வாழ்க்கையினுடைய முடிவு, உங்கள் வாழ்க்கையின் உச்சம், உங்கள் ஆசீர்வாதத்தின் மேன்மை மகிமையாக இருக்க வேண்டுமானால் நன்றி உள்ளவர்களாயிருங்கள். நன்றி செலுத்தினால் நம்பிக்கை பெருகும். நன்றி செலுத்தினால் முடிவு மகிமையாய் மாற்றப்படும். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இன்னும் அந்த வறட்சி தீரல, இன்னும் அந்த தோல்வி உங்களை விட்டு நீங்கல, இன்னும் உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை. எப்பத்தாயா உங்க வாழ்க்கையில நிம்மதி வரும்? எப்பதான் உங்க வாழ்க்கை ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்தப்படும்? நன்றி சொல்லி